சங்கீதம் அப்படிங்கிறது அன்றைக்கே சொன்னேன், பக்தியினுடைய ஒரு பாவங்கள். சங்கீதம், நாட்டியம், சில்பசாஸ்திரம், வரையறது, இதெல்லாம் தெய்வத்துக்கு உபாசனைக்கு ரொம்ப உகந்தது. ஒரு சிற்பி ஒரு மூர்த்தியை பண்றார் அப்படின்னுட்டா எப்படி இருக்கும்? அந்த ஸ்தபதி பண்ணும் பொழுது அது பார்த்தா கல் மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தா அந்த முகத்தில் ஒரு தெய்வீக சிரிப்பு, அந்த கன்னத்தில் ஒப்பின ஒரு தன்மை, அந்த பெருமாள் கையை அப்படி அபயம் காண்பிக்கிறது, அந்த குமிழ் சிரிப்பு, நமக்கு அதில் ஒரு தெய்வத்தன்மை தானாக வந்துடுறது. எப்படி தான் அந்த முகத்தில் அப்படி ஒரு சிரிப்பு வரதோ, அந்த கண்ணங்கள் அப்படி வரதோ, கண்களில் அப்படி ஒரு கருணை வரதோ, கையில் நம்ம பார்த்து நீ கவலைப்படாதன்னு சொல்கிற மாதிரி இந்த அபய பாவங்கள் வரதோ, இதெல்லாம் ஆச்சரியம். ஏன்னா அதெல்லாம் தெய்வீகமானது. சங்கீதம் தெய்வீகமானது, ஜோதிஷம் தெய்வீகமானது, சில்ப சலை தெய்வீகமானது, வரையறது எல்லாம் ஜென்மாந்திரத்தில் ஒருத்தன் புண்ணியம் பண்ணியிருந்தாதான் நல்ல குரல் வரும். பகவானை பாடுறதுக்கு அவனால முடியும். தேவலோகத்தில் எவ்வளவோ சங்கீத சாஸ்திரத்துக்கு வேண்டிய நூல்கள் இருந்தாலும் கூட பூலோகத்தில் ஆரம்பத்தில் இருந்த ஒரு நூல் சங்கீதத்துக்காக சங்கீத ரத்னாகரம் அப்படிங்கிறது ஒரு நூல். அந்த சங்கீத ரத்னாகரம் அப்படிங்கிற புஸ்தகம் சார்ங்கதேவர் அப்படிங்கிற ஒரு மகாத்மாவால் வங்காளத்தில் எழுதப்பட்டது. அதுதான் ஆரம்பத்தில் சங்கீத சாஸ்திரத்துக்கு ஒரு அடிப்படையாக இருந்தது. ஜெயதேவருடைய அஷ்டபதி எல்லாம் இருக்கு. அந்த ஜெயதேவருடைய அஷ்டபதி அவரும் வங்காளம். இன்னைக்கு பூரி, ஜெகநாதம் அந்த க்ஷேத்திரத்தில் தான், ஒரிசா அதெல்லாம் பக்கத்து மாநிலங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிந்து பில்வம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் தான் ஜெயதேவருடைய அவதாரம். அவர் அந்த சங்கீத ரத்னாகரம்ங்கிற சங்கீத நூலை ஆதாரமாக வச்சுட்டு தான் தன்னுடைய அஷ்டபதி எல்லாம் பாடியிருக்கார். அஷ்டபதி அதனால ஸ்வர நிர்ணயம் பண்ணப்பட்டது. அதனால எல்லாருமே அநேகமாக எங்கே பாடினாலும் அதை ஒரே மாதிரி தான் நம்ம பாடுறோம். வங்காளத்தில் அந்த சங்கீத ரத்னாகரம் அப்படிங்கிற நூலை அடிப்படையாக பாடினா மாதிரி கர்நாடக தேசத்தில் புரந்தரதாசர் சங்கீதத்தை வளர்த்தார். பத்ராஜலத்தில் ராமதாசர் சங்கீதத்தை வளர்த்தார். சங்கீதத்தினாலேயே ராமனை பக்தி பண்ணினார், தியாகராஜ சுவாமிகள் மாதிரி. அதனாலே தியாகராஜ சுவாமிகள் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது ராமபிரம்மம் அவருடைய அப்பா அந்த ராமரை பூஜை பண்ணி தினமும் ராம ராம ராமன் நிறையா ராமநாமத்தை 108 தரம் ஜபம் பண்ணி உஞ்சவர்த்தி எடுத்துட்டு வந்து அதனால வாழ்க்கை நடத்திண்டு எப்பொழுதுமே ராமபிரம்மம் பகவானை பாடிண்டே இருப்பார். தியாகராஜருடைய கீர்த்தனைகள் இனிமே தானே வரணும். அதனால ராமபிரம்மம் புரந்தரதாசருடைய கீர்த்தனைகளை பாடுவார், பத்ராஜல ராமதாசருடைய கீர்த்தனைகளை பாடுவார். அதுக்கு முன்னாடி எந்தெந்த மகான்கள் பகவான் மேல கீர்த்தனைகள் பாடியிருக்காளோ அந்த கீர்த்தனைகள்லாம் பாடி பாடி பாகவத தர்மத்தில இருந்து உஞ்சவர்த்தி எடுத்துட்டு பகவான் நாம கீர்த்தனம் பண்ணி அப்படியே வாழ்க்கையை நடத்தின்னு இருக்கார். 72 மேலகர்த்தா ராகங்கள்னு சொன்னோம். அந்த 72 மேலகர்த்தா ராகங்கள்லையும் முத்துசுவாமி தீட்சிதர் கீர்த்தனைகள் அமைச்சார்னு சொன்னோம். தியாகராஜர் 48 மேலகர்த்தா ராகங்களை மட்டும்தான் கையாண்டிருக்கார். தியாகராஜருடைய கீர்த்தனைகள் வரத்துக்கு முன்னாடி ராமபிரம்மம் பாடி 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 தியாகராஜருக்கும் புரந்தரதாசருடைய கீர்த்தனைகள், ராமதாசருடைய கீர்த்தனைகள்லாம் அத்துப்படியா இருந்தது. அவர் பாடிண்டே இருப்பார். அப்பா பாடுறத கேட்டு 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 அவரும் பாடிண்டே இருப்பார். இந்த மேலகர்த்தா ராகங்கள்லாம் வரத்துக்கு முன்னாடி ஆழ்வார்கள், நாயன்மார்கள் எல்லாம் பாடியிருக்காளே பதிகங்கள், இதெல்லாம் இந்த ராகங்கள் இல்லாம பண் அப்படிங்கிறதுல பாடினா.